வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஃப்ரீ ஆன்லைன் தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கையில் இது செகண்ட் டேர்மோட இயல் 1 தான். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். தென் அடுத்தது பாருங்கள், டேர்ம் 2ல் இயல் 1 ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1 கண்ணனத்தகும். இதுதான் இயல் 1ஓட ஹெட்டிங். ஸோ இதில் கல்வியோட சிறப்பை பற்றி நிறையா கொடுத்துருப்பாங்க. இயல் 1 மூதுரை, கல்விக்கு எல்லை இல்லை அப்படிங்கிறது தான் இதோட மெயினான தீமையும். இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல். கண்டிப்பாக ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்பீங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கேன், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளை கொடுத்தவங்க யார் அப்படின்னா ஔவையார் அவர்கள் தான். ஸோ மன்னனும் நல்லா படித்த ஒருத்தரும் எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா யாருக்கு சிறப்பு? நல்லா படித்தவங்களுக்கு தான் சிறப்பு. ஏன் அப்படின்னா மன்னனுக்கு அவரோட நாட்டில் மட்டும்தான் சிறப்பு இருக்கும். ஈவன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருக்கலாம். ஆனால் நல்லா படிச்சிருக்கிறதுனால கற்றவன் எங்கே போனாலும் ஈஸியாக சர்வே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான் இதோட பொருள். தென் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஸ் யூஷுவல் நம்ம மார்க் பண்ணதை மட்டுமே பார்த்துக்கலாம். மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால். நூல்வழி பாருங்க. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிற வேர்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதுமானது தான். தென் இதில் பாருங்கள், ஆத்திச்சூடியில் ஔவையார் எந்த ஒரு கடவுளுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு தான் டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கொன்றைவேந்தனும் சிவபெருமானுக்கு. நல்வழி விநாயகர் பற்றிய பாடல். ஸோ இதையும் நம்ம எழுதியிருக்கோம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம். மாசற மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். அடுத்தது பாருங்க, இயல் 1ல் கொடுத்துருக்கிற ஒரு கவிதை. துன்பம் வெல்லும் கருவி, கல்வி அழகே அழகு அப்படின்னு பெரியோர் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான வரிகள். இந்த வரிகள் உள்ளார்ந்து படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும், வெற்றிமேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இதையெல்லாம் சொன்னவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ரொம்ப ஒரு அழகான அறிவுரைகள். ஸோ இதை நீங்கள் எக்ஸாமுக்குன்னு ரஷ்அப் பண்ணாமல் கொஞ்சம் மெதுவாக ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தீம்ஸ் எல்லாம் புரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த சொல்லும் பொருளும் பாருங்கள். மூத்தோர் பெரியோர், ஏன்னா இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா. தென் மாற்றார் மற்றவர், நெறி வழி, இந்த 3 மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது நூல்வழி பாருங்கள். எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தினவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். தென் இவர் திரை இசை பாடல்களும் எழுதியிருக்காரு. மக்கள் கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். புரட்சி கவி, மக்கள் கவி, இந்த மாதிரிலாம் பேர்கள் இருக்கு இல்லையா, அதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவி. அடுத்தது பாருங்க, இயல் 1 ஒரு உரைநடை. கல்வி கண் திறந்தவர் அப்படிங்கிறதான் இது. காமராஜர் ஐயா அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதில் என்ன முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர். கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு காமராஜருக்கு பெயர் வச்சவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தான். தென் காமராஜருக்குரிய சிறப்பு பெயர்கள் இருக்கு பாருங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ காமராஜருடைய கல்வி பணிகள் பாருங்க. இலவச கட்டாய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காமராஜர் அவர்கள் தான். தென் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தவர் காமராஜர் அவர்கள் தான்.
சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவரும் காமராஜர் அவர்கள் தான். காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் பாருங்க. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாகவும் இருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில இவருக்கு சிலையும் இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கும் பேர் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் அப்படிங்கிறது அதோட பெயர். தென் கன்னியாகுமரியில இவருக்கான மணிமண்டபம் 2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை, அதாவது ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்பவே முக்கியமான ஏரியா. நீங்கள் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள் தினம் எப்போ, கல்வி வளர்ச்சி நாள் எப்போ, இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். தென் அதில் இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நூலகம் நோக்கி அப்படிங்கிற ஒரு விரிவானம் கொடுத்துருக்காங்க. நூலகம் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா தான், சிலபஸில் கவர் ஆகுது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தரைத்தளம் ப்ளஸ் 8 தளங்கள் இங்கே இருக்குது. இதில் அதாவது ஃப்ளோர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் அந்த ஒவ்வொரு அடுக்குகள்லையும் என்னென்ன நூல்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த பாக்ஸ். ஸோ பாருங்கள், தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள். 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம். 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. ஸோ இதுதான் அந்த 8 தளங்களும் அதில் அடங்கி இருக்கக்கூடிய நூல்களும். சரி, இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த நூல்களை வச்சு தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த நூல்களை வச்சு நீங்கள் தரையை தான் மோஸ்ட்டாக விரும்புவீங்க. வேறு நம்ம சேரு அப்படிலாம் தேடாமல் அந்த புக்கை எடுத்தோமா அப்படியே டக்குன்னு இருந்த இடத்துல உட்காந்து படித்தோமா அப்படிங்கிறது தான் வருவோம். ஸோ தரையில் உட்காந்து என்னுடைய சொந்த புத்தகத்தை நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் நம்ம பார்த்தோம், பிரெய்லினா என்னது, பார்வை குறைபாடு உள்ளவங்க படிக்கக்கூடிய நூல்களுடைய பேர் தான் பிரெய்லி நூல்கள். ஸோ பார்வை குறைபாடு இருக்கிறவங்க வந்து மேலே போய் பார்க்குறதெல்லாம் சிரமம் தானே. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் தரைப்பகுதியை தான் விரும்புவாங்க, தரையில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக நூல் படிக்கிறவங்க, அடுத்தது பிரெய்லி நூலை படிக்கக்கூடியவங்க, அவ்வளோதான். அடுத்து முதல் தளம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். முதல் தளம் ஏறணும்னு என்ன இருக்கும், குழந்தைகள். ஸோ நம்ம கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது குழந்தைகளுக்கு தான் கொடுப்போம். தென் அது மட்டும் கிடையாது, அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறது அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஓகே, இப்போ சீனாவை நம்ம பீட் பண்ணி வந்திருக்கோம். தென் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக அதில் இருக்காங்க. ஸோ குழந்தைகள் தான் அதிகம். ஃபஸ்ட்டு பிளேஸில் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பருவ இதழ்கள், பருவம் அப்படிங்கிறது அந்த யங்ஸ்டர்ஸை மீன் பண்ணலாம். ஸோ குழந்தைகளும் அந்த பருவத்தில் இருக்கிறவங்களும் யங்ஸ்டர்ஸும் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 2ஆம் தளம் பாருங்கள், தமிழ் நூல்கள். குழந்தைகளுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது தமிழ் நூல்கள். நமக்கு எப்படி 2 கண்ணு முக்கியமானதோ, ஒரு கண்ணு குழந்தைனா இன்னொரு கண்ணு தமிழ் மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு அடுத்தது தமிழ் நூல்கள் இருக்குது. அடுத்து 3ஆம் தளம் பாருங்கள். 3ங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ கணினி அறிவியல் தான் இதோட பேர். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். சரி, இப்போ பாருங்கள், இதை நமக்கு ஒரு ஷார்ட்கட்டோட ஞாபகம் வைக்க போகிறோம். கணினி அறிவியலில் கணினி அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கணினி, கணினி அறிவியலில் கணினி அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கணினிங்கிறதுக்கு எத்தனை எழுத்து, 3 எழுத்து. அதே மாதிரி 3ஆம் தளம் இதுவும் 3 எழுத்து தான், கணினிங்கிறதும் 3 எழுத்து தான். சரி, இந்த கணினியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டரில் நம்ம தத்துவ நூல்களும் படிக்கலாம், அரசியல் நூல்களும் படிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தத்துவ நூல்களும் படிக்கிறோம், அரசியல் நூல்களும் படிக்கிறோம், முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், 4ஆம் தளம். 4ஆம் தளம்னா என்னது, இங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பொருளியல் இருக்குது, சட்டம் இருக்குது, வணிகவியல் இருக்குது, கல்வி இருக்குது. சரி, கல்வி அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இது கல்வி தான், இது கல்வி தொலைக்காட்சி, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி பாருங்கள், பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. பாருங்கள், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, பொருள் சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், வணிகம் பண்ணலாம். வணிகம்ங்கிறது வேற இல்லை, ட்ரேடிங், வேறு, அவ்வளோதான்.
அதுக்கு நம்ம நாட்டோட 4 பக்கத்துலேயும் போய் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து அப்படிங்கக்கூடிய இந்த 4 பக்கத்துலேயும் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ 4 பக்கத்துலேயும் போய் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலாம். ஸோ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம சட்டத்தில் இடம் இருக்கா? ஆர்டிகல் 19 கூட இதை பற்றி பேசியிருக்கோம். இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 19 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எங்கேனாலும் போய் வியாபாரம் பண்ணி பொருள் ஈட்டக்கூடிய அந்த அதிகாரத்தை அரசாங்கம் கொடுக்குறாங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷனே சொல்லியிருக்கோம். ஸோ சட்டத்தில் இதற்கான இடம் இருக்குது. 4 பக்கமும் போகலாம். என்ன பண்ணலாம்? பொருள் ஈட்டலாம். சரி 4 பக்கமும் போய் ஒருத்தர் பொருள் ஈட்டிட்டு வரணும் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் தேவை. கல்வி இல்லாமல் இதை பண்ண முடியாது. அவ்வளோதான். இந்த ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா ட்ரேடிங் போய் 4 பக்கமும் பொருள் ஈட்டலாம். சட்டத்திலையும் அதுக்கு இடம் இருக்குது. இந்த 4 தான் சொல்கிறது தான் 4ஆம் தளம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள் 5ஆம் தளம் பாருங்கள். கணிதம், மேக்ஸ், சயின்ஸ், மெடிசின் இதான் வந்து 5ஆம் தளம். சரி இப்போ இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபேமஸான ஒரு மூவியில் கூட சொல்லியிருப்பாங்க. 5 ரூபா டாக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 ரூபா டாக்டர் அப்படின்னா 5 ரூபா மேக்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாக்டர் மருத்துவம் வந்துடும். அறிவியல் ஸோ நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுறதுனால நம்மளால் மெடிசின்ஸை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஈஸியாக வேணுங்கிற மெடிசனை வாங்கிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த 6ஆம் தளம் பாருங்கள். 6ஆம் தளம் பொறியியல். இப்போ பொதுவாகவே வீடு கட்டுறாங்க அப்படின்னா 1 மாடி 2 மாடிங்கிறது காமனான ஒரு விஷயம். 6 மாடி வரைக்கும் கட்டுறாங்கன்னா அவங்களோட என்ஜினியரிங் ஸ்கில் எப்படி இருக்குங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ஜினியரிங்னால தான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்கன்னா 6 மாடி கட்டலாம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அது மட்டும் இல்லை வேளாண்மை, திரைப்படக்கலை. ஸோ அதே மாதிரி 6 அறிவு இருக்கிறதுனால நம்மளால் விவசாயமும் பண்ண முடியும், 6 மாடி வீடும் கட்ட முடியும், திரைப்படமும் எடுக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திரும்ப ஒன்ஸ் அகேன் 6 அறிவு இருக்கிறதுனால நம்மளால் 6 மாடி வீடையும் கட்ட முடியும், விவசாயமும் பண்ண முடியும், திரைப்படமும் எடுக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 7ஆம் தளம் பாருங்கள். 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு, கீழ் திசை சுவடிகள் நூலகம் அமைஞ்சிருக்கு. ஸோ 7 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உலக அதிசயங்கள் 7 நம்ம சொல்லுவோம். 7 வண்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ 7 அதிசயங்களும் வரலாற்றில் இருக்குது. நம்ம அதுக்கு போய் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த வரலாற்றில் 7 அதிசயம் இருக்குங்கிற குறிப்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சுவடிகள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் அகேன் பாருங்கள் 7 தளம் இருக்குது. 7 தளம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 7 அதிசயங்கள் உலக அதிசயங்கள் 7. அந்த 7 அதிசயங்களும் வரலாற்றில் இருக்குது. இது நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சுவடிகளை படிக்கிறதுனால தெரிஞ்சிச்சு. தென் அடுத்தது பாருங்கள் 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி கீழே வேலை இல்லை, மேலே தான். அதே மாதிரி நூலகத்தோட அலுவலக பிரிவு ஆஃபீஸும் மேலே தான் இருக்கும். ஸோ இவ்வளோதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம இதை ஞாபகம் வைக்கிறதுக்காக ஷார்ட்டாக ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள். தரைத்தளம் சொந்தமாக நூல் கொண்டு வந்தவங்க தரையில் உட்காந்து தான் படிப்பாங்க. பிரெய்லி நூல்கள் பார்வையற்றோரால் மாடி ஏறி போக முடியாது. முதல் தரம் குழந்தைகள் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரியில். அதே மாதிரி பருவ இதழ்கள் அதிகமான பாப்புலேஷனில் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் தளம் குழந்தைகளுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய தமிழ் நூல்கள் தான் 2வது இடத்துல. 3வது தளம் பாருங்கள் கணினி 3 எழுத்து தான். ஸோ கணினி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். கணினியில் நீங்கள் தத்துவ நூல்களையும் படிக்கலாம், அரசியல் நூல்களையும் படிக்கலாம். அடுத்தது பாருங்கள் 4ஆம் தளம். இந்த 4ஆம் தளத்தில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா கல்வி நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களால 4 பக்கமும் போய் வியாபாரம் பண்ணி பொருள் ஈட்ட முடியும். நம்ம சட்டத்துலேயும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுதாங்க கான்செப்ட் ப்ளஸ் ஷார்ட்கட். அவ்வளோதான். கான்செப்டும் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சட்டப்பிரிவு 19 1ன்னு கூட இன்னும் நம்ம தெளிவாக சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் எங்கேனாலும் போய் வியாபாரம் பண்ணுறதுக்கான உரிமைகளை அவனுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கு. நம்ம நாட்டோட எல்லைக்குள்ளே எங்கேனாலும் போய் வியாபாரம் பண்ணலாம். ஸோ இதுதான் சட்டம். ஸோ நம்ம கான்செப்டும் ஒன்று ஞாபகம் வச்சுருக்கோம் ப்ளஸ் ஷார்ட்கட். நல்லா படிச்சிருந்தா 4 பக்கமும் போய் பொருளும் ஈட்டலாம். அவ்வளோதான். தென் 5ஆம் தளத்தில் பாருங்கள் 5 எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? 5 ரூபா டாக்டர் மெடிசின். ஸோ எப்படி இது 5 ரூபாங்கிறது மேக்ஸ் போட்டுருவீங்க. அறிவியல் வளர்ந்ததுனால தான் மருத்துவத்தில் 5 ரூபா டாக்டர் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத நீங்கள் ஞாபகம் வைக்கலாம். 6ஆம் தளம் பாருங்கள் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. ஸோ 6 மாடி வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஜினியர் தேவை.
6 அறிவு இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும், படமும் எடுக்க முடியும். 7ஆம் தளம் பாருங்கள், 7 அதிசயங்கள், உலகில் அதிசயங்கள் 7. ஸோ 7 அதிசயங்களும் வரலாற்றில் இருக்குது. சுற்றுலா போயிட்டு வரோம் நம்ம அதுக்கு. இதை பற்றின இன்ஃபர்மேஷனை சுவடிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாருங்கள் 8ஆம் தளம் பாருங்கள். 8ஆம் தளம் இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், 8ஆம் தளத்தில் தான் கல்வி தொலைக்காட்சி இருக்குது. அதே மாதிரி நூலகத்தோட அலுவலக பிரிவும் இருக்குது. ஏன்னா அங்கே போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் மேலே இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இது மறக்காது, ரொம்ப முக்கியமானதும் கூட. அடுத்தது பாருங்கள், சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. அடுத்து இலக்கண ஏரியா, இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இதைத்தான் நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கசட தபர ஞனன நமன, அதாவது மெல்லின எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்களும் சேர்ந்து இன எழுத்தாக வரும். வல்லினம் மெல்லினம் பற்றி தெரியலை அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு இயல் நோட்ஸ் இருக்குது, வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மெல்லினமும் வல்லினமும் சேர்ந்து வரக்கூடியது தான் இந்த இன எழுத்துக்களாக அமையும். ஏரள வள்ளல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடையின எழுத்துக்கள் ஒரே இனமாக தான் வரும். தென் உயிரெழுத்துக்கள் பாருங்க, இ இ. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் பிசிலாம் கேட்டிருக்க ஒரு கொஷின் தான் இது. ஐ இன எழுத்து, ஐ முடியும் போது ஈன்னு முடியும், இ. ஔ ஊ அப்படின்னு கடைசி சவுண்டு கேட்கும். இப்போ ஊங்கிறது தான் இணை எழுத்து. இது 2 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது பாருங்க, சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். அ ஆ இ இ அதான் குறில் நெடில் இணை எழுத்துக்களாக வரும். குறில் எழுத்து இல்லாத ஐயும் ஔவும் அப்போ என்னாகும், ஐ இ அப்படிங்கிற எழுத்து இணை எழுத்தாக வரும். ஔ ஊ அப்படிங்கிற எழுத்து இணை எழுத்தாக வரும். அவ்வளோதான், புரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. அதே மாதிரி அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமான குறில் எழுத்து சேர்ந்து வரும். பாருங்க, ஓதல் நெடில் இருக்கா, தொடர்ந்து குறில் எழுத்து வருது. தூ ஊ ஊ, அந்த 2 இது. தூங்குற எழுத்தை ஒழிச்சிங்கனாலே ஊ அப்படிங்கிறது வரும். ஊ நெடில், இங்கே ஊ குறில் ஒன்றா வருது. தலி ஈ லீ அப்படிங்கிறது நெடில் எழுத்து ஈங்கிறத வச்சு முடியும். அடுத்து வரக்கூடிய ஈ குறில் எழுத்து. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து கிடையாது, ரொம்பவே முக்கியம். ஸோ இதோட இந்த இயலோட எண்ட் ஆஃப் த பார்ட் வந்துட்டோம். கலைச்சொல் அறிவை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா போதும். கல்வி எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின்தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் அதாவது சிடின்னு சொல்லுவோம், மின் நூலகம் இ லைப்ரரி, மின்னூல் இ புக், மின் இதழ்கள் இ மேகசின். ஸோ இதோட இந்த இயல் முடியுது. அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.